அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்கிறாங்க, லைஸ மின் உம்மதி மல்லம் யுஜில்ல கபீருனா வ யர்ஹம் ஸகீருனா வயாரிஃபு லிஆலிமினா ஹக்கஹு. நம்மில் பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவரும் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவரும் ஆலிம்களின் உரிமைகளை அறியாதவரும் என்னை சேர்ந்தவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லைஸ மின் உம்மதி மல்லம் யுஜில்ல கபீருனா, நம்மில் பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவர். சமூகத்தில் பார்க்கிறோம், பெரியவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள். பெரியவர்கள் எப்படி பார்க்குறாங்க? பெருசு பெருசு பெருசுங்கிறான். குறிப்பாக வீட்டில் தாயும் தந்தையும் பெரியவர்கள் தான். நமக்கு முதல் பெரியவங்க யார்? அவங்க தான். இன்னைக்கு தாய் தந்தை எப்படி பார்க்குறோம்? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பார்ப்பான். திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே நிலைமை தலைகீழாக மாறிவிடுகிறது. நிலைமை தலைகீழாக மாறிவிடுகிறது. இப்போ சிறு வயதிலிருந்து பெற்றெடுத்து வளர்த்து தன் மகனுக்காக பல்வேறு சிரமங்களை அனுபவித்த பெற்றோர்களை உதாசீனம் செய்யக்கூடிய மகனார்கள் நிறைய இருக்கிறாங்க. இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு எங்கள் மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறான். அல்லாஹு அக்பர். உன் தாயும் தந்தையும் உன்னை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே நீ தொல்லை செய்கிறாய் என்பதற்காக உன்னை ஏதோ ஒரு இடத்திலே, அனாதைகள் தங்கும் இடத்திலே, இன்னவர விடுதிகளிலே விட்டுவிட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும் உன் மனோநிலை? கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதிலே முதல் பெரியவர்கள் நமக்கு யார்? பெற்றோர்கள். பெற்றோர்களின் திருப்தியை நாம் பெற வேண்டும். அவர்களது துஆவை பெறுகிற வண்ணம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களின் சிறப்பு குறித்து நபி அவர்கள் நிறைய பேசுகிறாங்க. அது ஒரு தனி தலைப்பு. அடுத்ததாக சமூகத்தில் உள்ள பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அவர்களை கண்ணியம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு தேவைப்படுகிற உதவிகளை நம்மால் ஆன வரைக்கும் செய்து கொடுக்க வேண்டும். அவர்களை பெருசு கிருசு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. வயோதிகர்கள், வயோதிகத்தின் காரணமாக சில விஷயங்களை அப்படி இப்படி செய்வார்கள் தான். இருந்தாலும் அவர்களது கண்ணியத்துக்கு குறைவு வரும் வண்ணம் நம்முடைய பேச்சோ செயலோ எப்போதும் அமைந்திடக்கூடாது. உங்களில் உள்ள பெரியவர்களிடத்தில் தான் பரக்கத் இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், வயது முதிர்வின் காரணமாக நிறைய அமல்கள் செய்திருப்பார். இறைவனுக்கு பிரியமான நிறைய காரியங்கள் செய்திருப்பார். அதனால் அவர்களிடத்தில் பரக்கத் இருக்குது நாங்கள் சொல்லலாம். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவன். நமக்கு கீழே உள்ள சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டணும் இல்லையா? அவர்கள் மீது பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். நல்ல சில பேரை பார்க்கலாம், சிறிய பிள்ளைங்க மேலே ரொம்ப கடுகடுன்னு இருப்பாங்க. கத்துறான், ஓடுறான், ஆடுறான், அப்படி செய்கிறான், இப்படி செய்கிறான், அது செய்கிறான், இது செய்கிறான். ஏன்பா நீ சின்ன பிள்ளையில செய்யலை? நீ சிறிய குழந்தைய செய்யலையா? சில பேரை பார்க்கலாம், பள்ளிவாசலுக்கு பசங்க வர்றாங்களா இல்லையா தொழுகைக்கு? அவங்க தொழுகைக்கு வர்றாங்கன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைங்க விளையாடத்தான் வர்றாங்க. பள்ளிவாசலுக்கு வந்தால் சத்தம் போட தான் செய்வாங்க, ஓடுவாங்க, ஆடுவாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது? அவர்களிடத்தில் மிருதுவாக அவர்களின் அளவுக்கு இறங்கி பேசினால் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சட்டம் பேசினா அவன் எரிச்சல் அடைந்து பள்ளிவாசலுக்கே வராமல் ஆயிடுவான். சிறிய பிள்ளைகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்பொழுது அவர்களின் தரத்துக்கு இறங்கி விடுவார்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் சின்ன குழந்தைங்க மேலே அன்பாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். அவங்க பள்ளிக்கு வர்றாங்கன்னு அதுக்கு ஆர்வம் கொடுக்கணும். எத்தனையோ பெரியவங்களை நம்ம பார்க்குறோம், பள்ளிவாசல் உள்ளே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பான். பள்ளிவாசல் உள்ளே உட்காந்துட்டு புறம் பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு சின்ன பிள்ளை வந்து அங்கே சத்தம் போட்டுருச்சு அப்படின்னு சொன்னால்
அப்படியே கத்த ஆரம்பிப்பான். பள்ளிவாசல் உனக்கு தெரியலையா, என்ன பிள்ளைய வளர்த்துருக்குறாங்க, என்ன பிள்ளைய பெற்றிருக்கிறாங்க, அப்படி இப்படி அது இது. அந்த பிள்ளைங்களை அடிக்கிறது, அந்த பிள்ளைங்களை அசிங்கமாக திட்டுறது, இதெல்லாம் நடக்குது. இதனால் அந்த சிறு பிள்ளையினுடைய மனதிலே ஆழமான காயம் ஏற்பட்டு பள்ளிவாசலுக்கே வராத சூழ்நிலை ஏற்பட்டு விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிள்ளைங்க மேலே பிரியமாக இருங்க, அன்பாக இருங்க. அன்பாக இருக்க தெரியலைன்னா விட்டுருங்க. எரிந்து விழுந்து பெருமானாரினுடைய வெறுப்புக்கு ஆளாகி விடாதீர்கள். சிறிய குழந்தைகள் மீது பிரியமாக இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன பிள்ளைங்களுக்கு முந்தி கொண்டு சலாம் சொல்லுவாங்க. அடுத்ததாக மூணாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆலிம்களினுடைய ஹக்கை அறியாதவனும் நம்மை சேர்ந்தவன் அல்ல. இன்றைக்கு ஆலிம்கள் படுகிற சிரமங்களை பார்க்கலாம். 7 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஓதி முடித்துவிட்டு மதரசாவின் உஸ்தாதாகவோ மஸ்ஜிதின் இமாமாகவோ வந்து சேவை புரிகிற அந்த ஆலிம் அந்த மக்களால் எந்த அளவுக்கு கண்ணியம் செய்யப்படுகிறார். மாதாந்திர ஹதியா விஷயத்திலும் சரி, இன்ன பிற சௌகரிய விஷயங்களிலும் சரி, அதே போல் அவரிடத்தில் நடந்து கொள்ளும் விஷயங்களிலும் சரி, ஒரு ஆலிம் எல்லா நிலையிலும் தூரமாக தான் வைக்கப்படுகிறார். தன்னுடைய வீட்டுக்கு மாதந்தோறும் 40,000 ரூபா 50,000 ரூபா செலவாகும். ஆனால் அந்த ஆலிமுக்கு கொடுக்கக்கூடிய ஹதியா என்பது ஆக குறைவு. ஆனாலும் அந்த உலமாக்கள் அந்த குறைவான வருவாயை கொண்டு இறைவனுடைய அருளை நாடியவர்களாக சேவையாற்றுகிறார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் அவர்களது ஹக்கையும் புரியணுமா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலிமை எப்படி எல்லாமோ சொல்வது, பேசுவது, அவதூறு பரப்புறது பார்க்குறோம். நிறைய இடங்களில் நடக்குது. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, உலமாக்கள் பல இடங்களில் வருத்தத்தில் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள். அல்லாவுக்காக சேவையாற்றுகிற, அல்லாவுக்காக வேண்டி செயல்படுகிற அந்த ஆலிமை பிரியப்படுகிற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதை பார்த்து பொறாமப்படுகிறவன் 1-2 பேர் இருப்பான். அவன் என்ன செய்வான்னு சொன்னான், என்னடா நேற்று வந்தார், இவருக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கிடைக்கிது, இவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைக்கிது, இவ்வளோ பெரிய மதிப்பும் மரியாதைக்கும் உரியவராக இருக்கிறார், இவரை எப்படிரா அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு ஷைத்தான் அவனுக்குள்ளே புகுந்து அவனை தூண்டி விட்டுக்கிட்டு இருப்பான். அவன் ஷைத்தானுக்கு அடிமை ஆயிடுவான். பார்க்குறோமா இல்லையா? உலமாக்கள் எந்த வம்பு தும்புக்கும் எப்பவும் போகவே மாட்டாங்க. சேற்றை வாரி அடித்தாலும் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்வான் என்ற மன உறுதியோடு இருப்பவர்கள் தான் ஆலிம்கள். ஆலிம்களை இழிவுபடுத்தியவர்களெல்லாம் இழிவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறே தவிர, ஆலிம்களை இழிவுபடுத்தியவன், ஆலிம்களை அவமானப்படுத்தியவன் உயர்ந்து சென்றான் என்ற வரலாறே கிடையாது. பார்க்கிறோம், சமூகத்தில் உள்ள ஆலிம்கள் மார்க்கத்தை கற்றறிந்து அல்லாவுக்காக செயல்படுறாங்க. ஏன் அவங்க ஒரு காலேஜுக்கு போய் பெரிய பட்டப்படிப்பு படித்து லட்சக்கணக்கில் 1000கணக்கில் சம்பாதிக்க தெரியாதா? அந்த திறமை இல்லையா? அல்லாவின் குர்ஆனை கற்றிருக்கிறார்களே, உலகத்தில் உள்ள கலைகளை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு திறமை இல்லையா? செஞ்சிருப்பாங்க. ஏன் செய்யலை? மார்க்கம் 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 இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் உலமாக்கள் சமூகத்தை அவன் புறத்தில் இருந்து அல்லாஹ் அருளியிருக்கிறான். எனவே அந்த ஆலிம் சமூகத்தை மதிக்க முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் கொடுப்பது, வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுப்பது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட முதல்ல அவங்களை இஸ்ஸத்து செய்யணும், கண்ணியம் செய்யணும். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க? 3 பேரை சுட்டி காமிச்சாங்க. பெரியவங்களை கண்ணியப்படுத்தாதவன், சிறியவர்கள் மீது அன்பு பாராட்டாதவன், ஆலிம்களினுடைய ஹக்கை புரியாதவன். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, அவன் நம்மை சேர்ந்தவன் அல்ல அப்படின்ட்டாங்க. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அதை புரிந்து அறிந்து செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.